விஜய் வந்து தன்னுடைய கட்சி பாடலையும் கட்சி கொடியும் வந்து அறிமுகப்படுத்தினாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பார்த்தாரு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கே, கலைஞர் ஜெயலலிதாவும் இல்லை, ரஜினி கமலும் போட்டிக்கு இல்லை, அப்போ இறங்கி போவோமேனு விஜய் இறங்கியிருக்கிறார். கமலை போட்டியை பார்க்கல விஜய். நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக கமலஹாசன் ரொம்ப சந்தோஷப்படுவார், விஜய் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், கமலுடன் போட்டியானது தப்பி கேட்குறாரு. விஜய் தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டில் சமூக நீதி, அறிஞர் அண்ணா மொழி உணர்வு, இடஒதுக்கீடு, இந்த அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்றாங்க அந்த பாடல்ல. இந்த மரபு தான் ஜெயிக்குங்கிறத புரிந்துக்கிட்டு அதை அவர் கையில் எடுக்கிறார். சாத்தியமா? சாத்தியமாகிறது காலம் தான் சொல்லும். கட்சி கொடி அறிமுகப்படுத்துறாரு, அதை பத்தி விளக்கம் கேட்டா முதல்ல பின்னாடி இதுவே ஒரு சரியான மரபா? மக்களுக்கு சேவை செய்ய போறவன், நான் சோழி போட்டு பார்த்து தாயம் போட்டு பார்த்து தான் வருவேன், வந்துகிட்டு இருக்கேன், இந்த தொடங்கிட்டேன், இது நாளைக்கு சொல்லுவேன், இது நாளானைக்கு சொல்லுவேன். என்னது திராவிட சித்தத்தை தாண்டி வந்து ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்? இப்போது உள்ள நிலவரப்படி அப்படி எந்த இதுவுமே வாய்ப்பு இல்லை. விஜயே வந்தாலும் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள தான் வந்தாகணும். அது வந்து அவர் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள தானே வராரு. திராவிடம் பேசினா எம்ஜிஆர் இருக்கிறாரு, அண்ணாங்கிறாரு, அப்புறம் எப்படி திராவிடத்துக்கு எதிராக இருப்பாரு அவரு? அதையும் வெளிப்படையா சொல்லிட்டா வேற. ஆமா, உதயநிதியோட அரசியலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு எதிரியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இப்போ இருந்தே விஜய் வந்து கட்டம் நினைக்கிறாங்க அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு வருவது என்பது திமுக எதிர்ப்பாளர்களை தான் சிதறடிக்கும். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வந்து தன்னுடைய கட்சி பாடலையும் கட்சி கொடியும் வந்து அறிமுகப்படுத்தினாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயக நாட்டிலே யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் அரசியல் ஆசை. விஷாலுக்கு கூட அந்த ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்கேனர் எலெக்ஷன்ல கூட பின்னாரு சரத்குமார் எல்லாருக்கும் எத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் சாதிச்சவங்க நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து. அதற்கு பிறகு விஜயகாந்த் வந்தார். இடையில பாக்கியராஜ், டி ராஜேந்தர்லாம் கட்சி நடத்தினாங்க. ராமராஜன் கட்சியில் அதிமுகவில் இணைஞ்சார். தனி கட்சி நடத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான் சொல்லலாம் ஓரளவு. அதுக்கப்புறம் சரத்குமார் தனி கட்சின்னு சொல்ல முடியாதுல, கோச்சுக்கு வரல, சேர்த்துட்டாரு. ஆமாம், அதான் இணைத்துட்டார்ல. நாங்கள் அகண்ட பாரதத்தோட இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லில இணைஞ்சிட்டார். நடுராத்திரி எழுந்திரிச்சு போய் சேர்த்துட்டார்ல. அதனால் தனி கட்சின்னு பார்த்தா இப்போ நடிகர்கள் கட்சி என்னென்ன இருக்குது? டி ராஜேந்தர் வச்சிருக்காரு நினைக்கிறேன். அதிமுக இருக்கு, லட்சிய திமுக வச்சு நடத்துறாரு. பாக்கியராஜ் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே கலைச்சிட்டாரு. வேற யார் வச்சுருந்தாங்க? சரத்குமார் இணைச்சிட்டாரு. அவர் பாக்கியராஜ் கலைச்சிட்டாரு, இவர் இணைச்சிட்டாரு. இப்போ கமலஹாசன் கூட ஆரம்பித்தார். பெருசாக எடுபடல. ரஜினிகாந்த் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டார். இல்லை நான் வரல அப்படின்ட்டார். பார்த்தாரு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கே, கலைஞர் ஜெயலலிதாவும் இல்லை, ரஜினி கமலும் போட்டிக்கு இல்லை, அப்போ இறங்கி பார்ப்போமேனு விஜய் இறங்கியிருக்கிறார். கமலை போட்டியை பார்க்கல விஜய். கமலை போட்டியை எப்படி பார்ப்பாரு? நீங்கள் தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்காக கமலஹாசன் ரொம்ப சந்தோஷப்படுவார், விஜய் ரொம்ப வருத்தப்படுவார். என்னடா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், கமலுடன் போட்டியானது தம்பி கேட்குறாரு அப்படின்னு. அவர் என்ன நம்ம திமுகவுடன் போட்டியா, திராவிட கட்சிகளுக்கு போட்டியா, இப்படி தான் பேசணும்னு எதிர்பார்ப்பார் விஜய். அதனால் நடிகர்கள் பலருக்கும் அந்த ஆசை வருது. விஜய்க்கு ஒரே ஒரு வித்தியாசம், எல்லாரும் கொஞ்சம் ஒரு 60 கிட்ட வரும், இவருக்கு 50 வயசுலேயே வந்துருச்சு. 50 வயசுலேயே டக்குன்னு தொடங்கிட்டார். அது போதும், சம்பாரிச்சது போதும், எனக்கு அளவுக்கு அதிகமான சேர்த்துட்டேன், எனக்கு சேர வேண்டியது சேர்ந்துருச்சு, இதுக்கு மேலேயும் வந்து சுயநலமாக இருக்க விரும்பல, பொதுநலமாக வரேன் அப்படின்னு வர்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? மார்க்கெட் பீக்கில் என்ன சுயநலம் பொதுநலம் இருக்குன்னு தெரியல. மார்க்கெட் பீக்கில் இருக்கப்போ 150 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிறப்போ அதையும் விட்டுட்டு வந்து நான் அரசியலுக்கு வந்து சேவை செய்கிறேன்னு வர்றாருல. அரசியலுக்கு வந்து சேவைனா எனக்கு புரியல, என்ன மாதிரி சேவை செய்ய போகிறாரு? மக்களுக்காக, மக்கள்கிட்ட இருந்து பெற்றதை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதிங்கிறது ஒரு 30 வருஷம் சினிமாவில், கமர்ஷியல் சினிமாவில் பிஎன்சி சென்டரை சந்தோஷப்படுத்தி நடிச்சுட்டு நல்லா விளாட் பணம் தந்துட்டிங்களா அப்படின்ட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போ பணம் என்கிட்ட வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணுமா? புரியல. அரசியலுக்கு வர்றதுக்கு அடிப்படை தகுதியே சினிமாவில் இருப்பதும் பணம் சம்பாதித்து வருவதும், என்கிட்ட பணம் நிறையா இருக்குங்கிறதும் அடிப்படை தகுதியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இது என்ன மாதிரியான வாதம்? கமலும் அதே என்ன சொன்னார், எனக்கு வந்து இங்கே வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசியலில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவை. நல்லா சம்பாதிச்சவங்க, பணக்காரங்க, ஆண்டு காலமாக பணம் வச்சிருக்கிறவங்க, நிலவுடைமையாளர்கள் மட்டும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களா? அவங்களாம் வந்து ஊழல் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஏழைகள் ஊழல் செய்வான், இப்போ ஊழல் செய்வதற்கான நியாயம் ஏழைகளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களா? தத்துவமே அடிப்படுதில்ல, ரொம்ப அடிப்படையான அரசியலே போகிறதில்ல. இப்போ பெரிய பெரிய கார்பரேட்டுகள் தான் அந்த நாட்டை ஆளணும். அரசியல்வாதிகளாம் இப்போ கார்பரேட்டுக்கு வரட்டும். நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா அவன்கிட்ட தான் கோடியாக இருக்கா. அம்பானி தான் இப்போ அரசியலுக்கு வரணும். கரெக்ட். ஆமாம், அம்பானிகள், அதானிகள், டாட்டா, பிர்லா, எல்லா தொழிலதிபர்களும், முதலாளிகளும், கார்பரேட்டுகளும் இந்த நாட்டை ஆளட்டும். நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா கேட்டால் எங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு.
அப்போ பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தவன் தான் அந்த நாட்டில் எல்லாமே ஆளணும் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த லாஜிக்கை யார் சொல்லியிருக்கான்னு தெரியல. இப்படி ஒரு லாஜிக் சொன்னாங்கன்னா அந்த லாஜிக்கே அடிப்படையில் தப்பாக இருக்குது. அப்போ 2000 கோடி 3000 கோடி ஒருத்தன் சம்பாதிச்சிட்டா வரலாம். ஆனால் அந்த நாட்டில் இவருக்கு 1000 கோடி 2000 கோடி எப்படி கிடச்சிச்சு? சினிமாவில் பெறப்படுகிற வருமானம்ங்கிறது ஒரு உழைப்புக்கு கிடைக்கிற வருமானமா, ஒரு சூதாட்டம் மாதிரி கிடைக்குதா? எல்லா நடிகர்களுக்கும் கிடைக்கிற வருமானம் சொல்கிறேன். இன்றைக்கி அரசியல்வாதிகள் மீது என்ன விமர்சனம், பணம் சம்பாதிப்பது தப்பான வழியில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறோமோ, இவர்களுக்கு சம்பளங்கிற முறையில் பெறுகின்ற விஷயமே வந்து அதிகப்படியானதுங்கிறது தானே பலருடைய குற்றச்சாட்டு. 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு ஒரு வாங்குறாருன்னா அந்த 200 கோடிக்கு என்ன உழைப்பு இருக்குன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு கிடைச்சிருக்க மார்க்கெட்டு, அந்த ரசிகர் மன்றத்தை, அது ஒரு கும்பத்தை உண்டு பண்ணி தானே நடிகர்கள் இவர் நான் மட்டும் சொல்ல, எல்லா நடிகர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவர் அரசியலுக்கு வந்ததுனால அது கேள்வி வரும். அப்போ இப்படி சம்பாதிச்சுட்டு வந்துடலாமா? அந்த லைன் வந்து சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிகரத்தை விட்டுட்டு வர்றாரு பணக்காரரு. அது எப்படி நம்ம இருக்குது, எஜமா ஆண்ட ஐயா எங்களுக்காக இறங்கி வர்றாரு. இந்த மனநிலையே வந்து ஒரு முதலாளித்துவத்தை கொண்டாடுகின்ற, ஒரு பணக்காரனை கொண்டாடுகின்ற, ஆண்டையை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலை. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் வரேன் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து என்ன லாங்குவேஜுங்கிறேன். பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? அரசியல் வருவதற்கான தகுதி பணம் இருப்பதா, இல்லை கொள்கை இருப்பதா, தத்துவம் இருப்பதா, சமூகம் குறித்த புரிதல் இருப்பதா? இது எதுவுமே தேவையில்லை. என்கிட்ட 1000 கோடி பணம் இருக்குது சார், நான் உங்களுக்கு தான் சேவை செய்ய வரேன்னா அது என்னன்னு புரியல. என்ன 1000 கோடி வச்சு என்ன சேவை செய்ய போகிறீங்க? நாட்டில் சிஸ்டம் தான் இயங்கணும், புரியுதுங்களா? விஜயோ அஜித்தோ ரஜினியோ உங்களுக்கு திமுகவோ அதிமுகவோ பாமகவோ உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கான்செப்ட் இருக்குது. இதில் பணம் இருந்துக்கிறவன் செய்யலாம், பணம் இல்லாதவன் செய்யலைன்னா அப்போ பணம் இருக்கிறவன் பணக்காரன் ஆவதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. பணம் ஒருத்தட்ட குறிப்பிட்ட பகுதியில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்க. 10 தலைமுறை என்கிட்ட உங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, விஜயோட அப்பா, இவர் பறக்கும்போதே ஒரு பெரிய டைரக்டரு. அது அப்புறம் இவரை கொண்டு வந்து இவரை பணக்காரன் ஆக்கிட்டாரு. இப்போ அவருக்கு பணத்துக்கு மேலே பணம் இருக்குது, அதனால அவங்களுக்கு நான் சேவை செய்கிறேங்கிறாரு. இது என்னது? பணம் இருப்பது தான் அடிப்படை தகுதி. அண்ணாச்சி சரவணா ஸ்டோர் வரட்டுமே, ஒரு எளியவராக இருந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்த நம்ம முகம் நல்ல கருப்பாக, நம்ம வீட்டில் இருக்க சித்தப்பா மாமாக்கான முகம் அண்ணாச்சி இப்படி பணக்கச்சமாக இருக்குது. சரவணா அண்ணாச்சி வரலாமே. விஜயோட பணக்காரங்களாம் இருக்காங்க சார், ஏகப்பட்ட கோடீஸ்வரங்களாம் இருக்காங்க சார் நாட்டில். அவங்களாம் அது மட்டுமே ஒரு அளவுகள் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கிடைச்சிருச்சு தேவையான புகழ் வெளிச்சம். அப்போ ஊழல்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? பணம் இருக்கிறவன் ஊழல் பண்ண மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்போ ஊழல்னா என்னன்னு தெரியல, சமூக நல திட்டங்கள்னா என்னன்னு தெரியல, இடதுசாரி வலதுசாரி சிந்தனை குறித்து எந்த பார்வையும் இல்லை, புரியுதுங்களா? இது என்ன, ஊரில் கிராமத்தில் ஒரு ஆண்டை இருப்பார், ஒரு பண்ணையார் இருப்பார், ஒரு ஊர் பெரியவர் இருப்பார். அவங்க சொல்கிறதா எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா அவன் பணக்காரன், அவன் லேண்டாக இருக்கும். ஒயின் ஷாப்பு அவன் தான் பார் லீஸ் எடுத்திருப்பான். ஊரில் 2 சினிமா கொட்டாக இருக்கும், அதுக்கு ஓனர் அவனாக தான் இருப்பான். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஐயா நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், என்னப்பா என்னப்பா பிரச்சனை ஆமா. அதுக்கப்புறம் அவன் பையன் வந்து அந்த சீட்டில் உட்காருவான், ஐயா அவருக்கு அப்புறம் நீங்கள் தானே உட்காரணும். இதையெல்லாம் எதிர்த்து தானே பேசுகிறோம். குடும்ப வாரிசு அரசியல், பண அரசியல், இதெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தானே எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த இதை கொண்டு வந்தது. விஏஓலாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரையும் அந்த வாரிசுதாரர் அடிப்படையில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும்தான் வந்துச்சு. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் வர்றதுக்கு இப்போ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தது. கலைஞர் ஆட்சியிலே ஏதோ மசோதா போட்டால் சொன்னால் எம்ஜிஆர் ஆட்சியில் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிறப்புரிமையின் அடிப்படையில் பிறவி பணக்காரன், பிறவி இந்த ஜாதியில் பிறந்தவன், இதையெல்லாம் ஒழிக்கணுங்கிறது தானே தமிழ்நாட்டு அரசியல். இதெல்லாம் ஒழிச்சிட்டு இன்றைக்கி ரோட்டில் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற குழந்தை கூட அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசுவது தான் அரசியல். இந்திய அரசியல் சட்டம் அதுக்கு வழிவகுக்குது, சமத்துவம்னு. அப்போ அந்த தகுதியை நம்ம தேடாமல் இதையும் பேசுகிறார் சார், சகோதரத்துவம் சகோதரர். இல்லை அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருங்கிறது நீங்கள் சில அதுக்கு தான் பேசுகிறேன். அவர் வந்து நல்லவர், பெண்ணிய சிந்தனையாளர், சாதி ஒழிப்பாளர், சமூக நீதி செயற்பாட்டாளர், தமிழ் உணர்வாளர், மாநில சுயாட்சியை பேசுவார், பாஜகவை எதிர்ப்பார், இந்துத்துவ எதிர்ப்பார் நீங்கள் சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர்கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்குது வராருங்கிறப்ப அந்த அரசியல் அடிப்படையில் தப்பாக இருக்குன்னு. ஆனால் விஜய் வந்து சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், மத சார்பின்மை, இது எல்லாத்தையும் பண்ணுறாரு. மொழிபெயர் தியாகிகளை வந்து பாராட்டுறாரு. நிறைய விஷயங்கள் அந்த உறுதிமொழியில் பார்க்கலாம். ஸோ வந்து விஜய் வந்து ஓரளவுக்கு ஒரு சரியான பாதையில் தான் போகிறான்னு பார்க்க முடியுதா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபை மிகச் சரியாக உணர்ந்திருக்கிறார். ஒரு பெரிய டீம் அவருக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யானை, வாகை, இது எல்லாமே வந்து அடிப்படையான தமிழர் அரசியல். இதை நீங்கள் எடுங்க, இன்றைக்கி அதை பேசினா தான் எடுபடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. சமூக நீதி தான் பேசுகிறாருன்றீங்க? சமூக நீதி தான் சொல்லியிருக்காரு. உறுதிமொழி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் பேசினா தான் எடுபடும். ஏற்கனவே ஆன்மீக அரசியல் பேசி இங்கே எடுபடாமல் போயிடுச்சு. மையம்னு பேசி இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல.
திமுக இல்லை மையம் இவர் கமலஹாசன் சொன்னார்ல மையம், திமுக இருக்கின்ற இப்போ திமுக ராஜ்யசபா எம்பியில் நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கமலஹாசன்கிட்ட வந்து நான் ஒரு திராவிட மரபு, நான் ஒரு இடதுசாரி மரபு, நான் ஒரு சமூக நீதி மரபுன்னு அவர் சொல்லலையே. மக்கள் எல்லோருக்கும் அப்படி ஒரு பொதுவான அரசியல் பேசி இருப்பல்ல. சென்ட்ரிசம். சென்ட்ரிசம்ங்கிறாரு. அது முதலாளிகளுக்கு சார்பான விஷயம்தான், உயர் வகுப்பினருக்கானதான் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ரஜினி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆன்மீகம்ட்டாரு. தமிழ்நாட்டில் யாருமே ஆன்மீக அரசியல் பேசலை, அவர் பேசினார், அதுவும் எடுப்பல்ல. ஓகே. அப்போ விஜய் தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டில் சமூக நீதி, அறிஞர் அண்ணா மொழி உணர்வு, இடஒதுக்கீடு, இந்த அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, தமிழர் அரசியல், சமூக நீதி, இதில் நான் பேசுவேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோடு வர்றார். சரி, தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்றாங்க அந்த பாடல்ல. அது எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் அந்த இதை கொண்டு வராங்க. அது அதான் சொன்னேன், சாத்தியமா இந்த மரபு தான் ஜெயிக்குங்கிறத புரிந்துக்கிட்டு அதை அவர் கையில் எடுக்கிறார். சாத்தியமா? சாத்தியமாங்கிறது காலம் தான் சொல்லும். முதலில் அவர் ஜெயிச்சவங்களை அடையாளம் காட்டிக்கிறாருங்க. எம்ஜிஆர் அண்ணாலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அடையாளம் காட்டிக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் அண்ணா மரபில் இங்கே ஏற்கனவே கட்சிகளும் அந்த தத்துவங்களும் அதுபடி செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவர் அந்த தத்துவத்தை தான் சொல்ல போகிறாருன்னா, இவங்கள்ட்ட இருந்து என்ன மாதிரி இவர் வேறுபட போகிறார், மாறுபட போகிறார், அவங்கள விட இவர் கருத்தியல் செறிவுடன் தன்னை காண்பித்துக் கொள்ள போகிறாரா, அந்த அளவுக்கு இவர் கருத்தியல் செறிவுடன் இருக்கிறாரா, எப்படி பேச போகிறாரு, ப்ரெஸ் மீட் எப்படி சந்திக்க போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் நம்ம அணுக முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெஸ் மீட் எப்படி சந்திக்க போகிறான்ற கேள்வியை வந்து அடிக்கடி சொல்கிறாங்க. ஸோ விஜயோட குணாதிசயத்துக்கு வந்து அரசியல் சரிப்படாது, இல்லை கேள்விகளை எதிர்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறாங்களா சார்? நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன்னா இல்லை, அவர் ப்ரெஸ் மீட் சந்திக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் மீட் சந்திக்கணும். முதல்ல அவர் செய்தியாளர்களை சந்தித்து, இன்றைக்கி காவேரியில் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம கர்நாடகா தண்ணி தரல, இது குறித்து பேசலாம். முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது, அது குறித்து பேசலாம். இந்த சென்னையில் உள்ள பூர்வீக குடிகள் ஆதி குடிகள்லாம் வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. சென்னையின் பூர்வீக குடிகள்லாம் வெளியேற்றப்படுறாங்களே, அதை பற்றி பேசலாம். அது என்ன அரசியல்னு பேசணும். இந்த சென்னை தினம் வந்துச்சுல, அதில் பேசலாம். இங்கே என்ன சார், ஆற்றோட இருக்கிற பூர்வீக குடியெல்லாம் வெளியே வைக்கிறாங்களே, அங்கே மார்வாடிகளும் மலையாளிகளும் இங்கே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்திருக்காங்களே, இந்த அரசியல் பேசுங்க. ஜிஎஸ்டி, தமிழனுடைய வரி போகுது, தமிழங்கிறீங்களே, தமிழனுடைய வரியை நிர்மலா சீதாராமன் தரலை, கேட்பாரா அவர்? திருப்பி கேட்கணும்ல அவர், அதெல்லாம் அவர் கேட்பாரா? அப்படிங்கிற அரசியல் தான் இவர் தன்னை காமிச்சுக்கணும். இல்லைன்னா விஜயகாந்தும் பேருக்கு முன்னாடி திராவிட கட்சின்னு தான் வச்சுக்கிட்டாரு. தேசிய முற்போக்கு. சரத்குமார் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டாரு. கடைசியில் பாஜக அகண்ட பாரதத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அதனால் வெறும் உள்ளீடுகள் அடையாளங்களை வைத்துக்கொண்டு மட்டும் முற்போக்காக இட போற்ற முடியாது. பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, முதல் அது குறித்து அவருக்கு என்ன புரிதல் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். விஜய் சித்தாந்தம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திராவிடமா, தமிழ் தேசியம்? அவர் பேசினா தானே தெரியும். திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று. சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்காரு சார். இப்போ சினிமா மாதிரி வச்சுட்டே இருக்காரு. முதல்ல வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்துறாரு, அதை பற்றி விளக்கம் கேட்டால் பின்னாடி இதுவே ஒரு சரியான மரபா? மக்களுக்கு சேவை செய்ய போகிறவன், நான் சூழி போட்டு பார்த்து தாயம் போட்டு பார்த்து இந்த வருவேன், வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த தொடங்கிட்டேன், இது நாளைக்கு சொல்லுவேன், இது நாளானைக்கு சொல்லுவேன், என்ன இது வர? ஏங்க, அரசியலுங்கிறது அன்றாட அரசியலுங்க. மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், இருங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆர்ம்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வரேன், என்ன சொல்லுவாங்க? வர வேண்டியதானே. இதில் என்ன கொடியை அறிமுகப்படுத்த அப்புறம் இதுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன், அவர் கொள்கை என்னங்கன்னா அவர் வாயை திறந்து சொல்லாத வரை நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நிறைய பிழைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறப்பவே வந்து வெற்றி பக்கத்தில் அந்த இக்கு வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு இக்கு சேர்த்து போட்டாங்க. இப்போ பாடல்களில் வந்து எழுத்து சிக்கல், அது மாதிரி நிறைய பிழைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அது கவனிக்க தவறு? ஒற்றுப்பிழையெல்லாம் நான் பெரிய பிழையாக பார்க்கல. இவங்கள்ட்ட வேறு சில பிழைகள் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நான் கருத்தியல் பிழையை தான் அடிப்படையாக பார்ப்பேன். இருந்தாலும் மொழி வளம்ங்கிறது அடிப்படை தேவை. ஒரு எழுத்து பிழையை கூட பார்க்க தவறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்கிறப்ப விஜய்க்கு எந்த அளவுக்கு மொழி வளம், தமிழ் மொழி வளம், ஆங்கில மொழி வளம் இருக்குன்னு தெரியல. தமிழ் மொழி வளமும் ஆங்கில மொழி வளமும் அடிப்படையாக இருக்கணும். அதை தாண்டி தமிழ் உணர்வு இருக்கணும், தமிழர் நலன் சார்ந்த அக்கறை இருக்கணும். அந்த கருத்தியலை தான் நான் அடிப்படையாக பார்ப்பேன். ஸோ அந்த கருத்தியல் அடிப்படை கொண்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. சொன்னோன்னே திருத்திக்கிறாருல, வேறு என்ன பண்ணுறது? இச்சு வரணுங்க அப்படின்னோடனே அப்படிங்களா அப்படின்னு கேட்டு திருத்திக்கிறாரு, வேறு என்ன பண்ண. அதே நேரத்தில் வன்மமும் விஜய் மேல் நிறைய கக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவர் நேற்று கொடி அறிமுகப்படுத்துனதில் வந்து அது ஸ்பெயின் கொடி அப்படின்றாங்க, ஃபெவிகால் விளம்பரம் அப்படின்றாங்க, கேஎஸ்ஆர்டிசி லோகோ அப்படின்றாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஆப்பிரிக்கா, அதை வந்து ஆசியா யானை இல்லை ஆப்பிரிக்கா யானை அப்படின்றாங்க, அது வந்து தூங்கமூஞ்சி மலர், வாகை மலர் அப்படின்றாங்க. ஏன் அவ்வளோ நெகட்டிவிட்டி அப்படின்னு? இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எல்லாத்தையும் எல்லாம் போட்டு தேடிடுறாங்க. இது ஏற்கனவே வந்திருக்கா, இது எப்படி என்னன்னு. அதனால் இது தவிர்க்க முடியாது. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய விமர்சனம். எனக்கு அது அவருடைய செயல்பாடுகள்லேருந்து தான் நம்ம விமர்சனங்களை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு கொடி எப்படியாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
அது எளிய மக்களுக்கான கொடியா இல்ல, ஒரு செவத்துல வரைகிற மாதிரியான கொடியா இல்ல, இவ்வளவு நுணுக்கம் தேவையா அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க கட்சிக்காரங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது மாயத்தேவர் திண்டுக்கல்ல வந்து அவர் தான் சின்னத்தை செலக்ட் பண்ணுறாரு. என்ன சின்ன தலைவானா ரெட்டலைங்கிறார் எம்ஜிஆர் கிட்ட. ரெட்டலையா அப்படின்னா இப்படி காமிச்சிடலாம் தலைவா, நிக்சன் காமிச்சார் இதை, வெற்றியின் சின்னம் 2 ரெட்டலைன்னு, அது மாதிரி நம்ம காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. அப்போ மக்கள்கிட்ட போய் சேரணும். சோத்துல உதயசூரியன் ஈஸியாக இருக்கும், உதயசூரியன் ரெட்டலை ஒரு காம்பு போட்டு 2 இலை. விஜய் எப்படி காமிப்பாருன்னே தெரியல அப்படின்னு சின்னம் என்ன சின்னம் அவங்களுக்கு ஒதுக்குறாங்க என்னன்னு தெரியல, சின்னத்தை தானே கேட்க போகிறாங்க. அதனால் அவ்வளோ எளிமையாக யோசித்தாங்க மக்கள். இவங்க வந்து பல்வேறு குறியீடுகள், அதாவது இப்போ இவங்களுக்குலாம் என்னென்னா தமிழ் உணர்வாளராக காமிச்சுக்கணும், சமூக நீதி செயற்பாட்டெல்லாம் காண்பித்துக் கொள்ளணுங்கிற அந்த கான்செப்டை ஃபுல்லாக கொடியில் காமிக்கிறாங்க. அண்ணாவுக்கு அவங்களாம் எம்ஜிஆர்லாம் ஆரம்பிச்ச காண்பித்துக் கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் விஜய் என்ன கொள்கைன்னு கேட்குறீங்க. ஒரு கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை பற்றி என்ன கொள்கைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்ப அவர் திமுககாரரு. திமுக கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை. வடவர் எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, தமிழர் நலன், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, மாநில சுயாட்சிக்காக இராணுவத்தை சந்திக்க தயாரெலாம் எம்ஜிஆர் பேசினார். ஸோ அதிமுக அப்படிங்கிறது திமுக கொள்கை, ஆனால் கலைஞரை பிடிக்காது, அதுதான் அதிமுக. அதனால் அதிமுகவுக்கும் தனியாக ஒன்றும் கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டை ரெண்டும் மாறி மாறி திராவிட சித்தாந்தம் தான், மொழி உணர்வு கொண்ட 2 கட்சிகள் தான் ஆளுது. விஜய் வந்தோடனே அதுதான் பிரச்சனையாக அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? திராவிட சித்தாந்தத்தை தாண்டி வந்து ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்? இப்போது உள்ள நிலவரப்படி வந்து அப்படி எந்த இதுவுமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படியாவது அதிமுகவை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூப்பனார் முதலமைச்சராக நிப்பாட்டினாங்க ராஜீவ்காந்தி 89. திமுக தான் தலையை வெட்டின பராசுரன் போல் திருப்பி இந்த 2 கட்சி தான் நாட்டை ஆளணுமா அப்படின்னு 89லே மூப்பனார் கோவப்பட்டார். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியலையே, ஒரு 20 சீட்டை தான் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் வந்து 21%. அப்போ கூட கட்சி எம்ஜிஆர் இருந்து கட்சி சின்ன பின்னமாகின நிலையில் இருந்த அதிமுக தான், ஜெயலலிதா தான் எதிர்கட்சிங்கிற லெவலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் பாமக முயற்சி பண்ணாங்க, நாங்கள் தான் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு, இப்போ வரையும் முடியல. அதற்கு பிறகு வைகோ அதிமுக இல்லாத நான் தான் உண்மையான திராவிட கட்சினார், இப்போ வரையும் முடியலை. அதற்கு பிறகு விஜயகாந்த் 2005 2006 தேர்தல் நான் தான் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றினார், இப்போ வரையும் முடியலை. அதுக்கப்புறம் 2011 வந்து சீமான் 2 திராவிட கட்சியிலும் அழிப்பேன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ வரையும் முடியலை. அப்புறம் அந்த மக்கள் நல கூட்டணிலாம் சேர்ந்து அமைச்சு பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட்டுகள், விஜயகாந்த் எல்லாரும். ஆமாம், அப்படி அமைச்சு அவங்க தான் தோற்று போனாங்களே ஒழிய 2 திராவிட கட்சியும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அதிமுக திருப்பியும் ஜெயிச்சிருச்சு. திமுக இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்கட்சியாச்சு அந்த தேர்தலில் 2016. ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2 திமுகவையும் அதிமுகவையும் அழிக்கிறதுக்கு இதுவரையும் எந்த கட்சியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழிய முடியல. திராவிட சித்தாந்தத்தை தாண்டி ஒரு கான்செப்ட் வர வாய்ப்பு இல்லை. விஜயே வந்தாலும் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள தான் வந்தாகணும். அது வந்து அவர் திராவிட சித்தாந்தத்துக்குள்ள தானே வராரு. திராவிடம் பேசினா எம்ஜிஆருங்கிறாரு, அண்ணாங்கிறாரு, அப்புறம் எப்படி திராவிடத்துக்கு எதிராக இருப்பார் அவரு? அதே வெளிப்படையா சொல்லிட்டா வேற. ஆமா, 3 எழுத்துனா எம்ஜிஆர் இல்லாட்டி அண்ணா இல்ல திமுகன்னு சொல்ல மாட்டாரு, ஏன்னா திமுக இன்னொரு கட்சி. அப்புறம் என்ன, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் காமிச்சதுக்கு அப்புறம் திராவிட சித்தாந்தம் தான், வேற என்ன? திமுகவின் தலைவர்கள் தானங்க அவங்க, அண்ணா எம்ஜிஆர் 2 பேரும். அதுல தெளிவா தான் இருக்காருன்றீங்க? தெளிவாக இல்லை அவருக்கு. அவர் அதை சொன்னால் தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்குன்னு தெரியுது. அதனால் அவர் அந்த பேரை சொல்லி உள்ள வர்றாரு. ஆனால் திமுக பயப்படுதோ அப்படின்னு வந்து நிறைய ஒரு கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக அவங்களே சொல்கிறாங்க திமுக எங்களை பார்த்து பயப்படுது, உதயநிதியோட அரசியலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு எதிரியாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால் இப்போலேருந்தே விஜய் வந்து கட்டம்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. திமுகவினர் அப்படி நினைக்கிறாங்களான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம், விஜய் அரசியலுக்கு வருவது என்பது திமுக எதிர்ப்பாளர்களை தான் சிதறடிக்கும், திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் சிதறடிக்கும். சரி, அப்போ அது திமுகவுக்கு சாதகமாக போய் முடியுன்றீங்களா? சாதகம்னு சொல்ல முடியாது, பெரிய அளவில் பாதகமாகாது. ஏன்னா இன்றைக்கி திமுகவை விட இளைஞர்கள் அதிகம் விரும்புகிற கட்சியாக, அதிகம் சேருகிற கட்சியாக வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு பாஜக, நாம் தமிழர், விஜய் ரசிகர்கள், இளைஞர்கள் 13 வயசுலேருந்து 18 வயசு இளைஞர்கள்லாம் யாருன்னா அவனுக்கு விஜய் தான் தெரியுது, விஜய் தெரியுது, சீமான்னு இப்படி தான் அவங்க இது பண்ணுறாங்க. பாஜக அண்ணாமலை பின்னாடி கூட ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ திமுகவை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்னங்க நம்ம கட்சியில் எல்லாமே 40-50 வயசு மேலே இருக்காங்க, இளைஞர்களை கொண்டு வரலையே, நம்ம குடும்பத்து பிள்ளைங்க தான் இருக்காங்களே ஒழிய புது இளைஞர்கள் இருக்க முடியலன்னு தான் திமுக சொல்கிறாங்க. அதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ இளைஞர்கள் ஆல்ரெடி 2 திராவிட கட்சியிலேருந்து இப்போ தள்ளி நிற்கிறாங்க. பாமகலையும் இல்லை, திமுகலையும் இல்லை, அதிமுக, காங்கிரஸ் எங்கேயுமே இளைஞர்கள் இல்லை. இந்த புதுசாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை ஃபுல்லாக அந்த நாம் தமிழர், சீமான், விஜய் ரசிகர்கள் 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்துட்டா அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க சீமானுக்கும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு தானே இது இழப்பாகும். திமுக இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது, புதுசாக வர இளைஞர்கள் ஓட்டு. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு அவன் என்ன நினைக்கிறான், விஜய் பார்த்து ஓட்டு போடுவோம், கமலுக்கு ஓட்டு போடுவோம், ரஜினிக்கு ஓட்டு போடுவோம், இப்படி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இருக்கிறான். இப்போ ரஜினி கமல் கிடையாது சீன்லேயே.
அப்படி இருக்கிறப்ப விஜய் வர்றாருங்கிறப்ப முத 12th முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போகிறவன் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறவன் அதிகம் இருப்பான். ஒரு 40 வயசு 50 வயசை தாண்டினவன் கண்டிப்பாக அந்த விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே. இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு விஜய் வருகையால் வந்து சிதறும், அது திமுகவுக்கு சாதகமாக போய் முடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக எதிர்ப்பாளர்கள் தான் மேக்ஸிமம் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி, இந்த ரூலிங் பார்ட்டி நினைக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் விஜய்க்கு போட மாட்டாங்க. திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிமுகவுக்கு போடுவாங்க. இல்லாட்டி பாமக, பாஜக, சீமான் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க திமுக எதிர்ப்பாளர்கள் அல்லது திமுக அதிருப்தியாளர்கள், இல்லை ஒரு சேஞ்சு வேணுமே நினைக்கிறவங்க. அவங்களுக்கு வாய்ப்பு எது? அதிமுக, பாஜக, நாம் தமிழர், இந்த மாதிரி கட்சிகள். இப்போ சீமான், இப்போ விஜய் வந்துட்டாருன்னா இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஓட்டு தானே அங்கே போகுது. பல பேர் அதிமுக ரொம்ப டல்லாகுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க கூட அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் பாமகவுடைய ஓட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமா ரசிகர்கள் எல்லாருமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாமக ஓட்டை தான் கை வைக்கிறாங்க. விஜயகாந்த் ஓகே கை வைப்பாங்க. அந்த பகுதியில் வந்து ரஜினிகாந்த், விஜயகாந்த் படங்கள் நல்லா ஓடும். அந்த வடற்காடு அந்த பகுதியில் வன்னியர் பெல்ட் எல்லாமே. அந்த வகையில் விஜய்க்கும் அந்த ஏரியாவில் நல்ல மாசு இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஓட்டு குறையும். இன்னொரு லாஜிக் சொல்கிறேன், சைக்காலஜி யோசிச்சு பாருங்கள். சாதி உணர்வால் திரட்டப்பட்ட கூட்டமும் சினிமாவால் திரட்டப்பட்ட கூட்டமும் மனநிலை ஒன்று தான். அவன் வந்து வா நம்ம ஜாதின்னு சொல்கிறப்ப விசில் அடிக்கிறான்ல, அவன் அது வந்து ஒரு ரசிகர் மனநிலை தான். ஓகே. இப்போ உங்களை பார்த்து நான் கைத்தட்டுறதுக்கு உங்கள் கொள்கையோ உங்கள் பேச்சோ உங்கள் செயல்பாடுகளோ இல்லை, இவன் நம்மானுடா கைத்தட்டு, அவ்வளோதான். இவன் ஏன்னா ரசிக்கிற நம்ம ஜாதிக்காரன்டா, இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டு தான் ஒரு சினிமா ரசிகனுடைய மைண்ட் செட்டு. சினிமா ரசிகனுக்கு பகுத்தறிவு தெரியாது, உண்மை தெரியாது. அந்த நேரத்தில் அவனை சந்தோஷப்படுத்துறான், இப்படி வர்றான் 100 பேர் அடிக்கிறான், அப்படி திணிக்கிறான். ஸோ ரசிகர் மனநிலையும் ஜாதி மனநிலையும் ஒன்று. ஸோ ஜாதிய மனநிலையில் திரண்ட அந்த சமுதாயம், அந்த தொண்டர்கள் விஜய்க்கு ரசிகர்களாக வர்றது. சாதி உணர்வை தாண்டி விஜய்க்கு ஓட்டு பண்ணணும்ல, அது சாத்தியமா? அது உடைய வாய்ப்பு இருக்குது. 18 வயசு பையன் இருக்கான்ல, விஜய் என்ன ஓட்டு போடலாமே. பாமகவுக்கு ஆபத்து, பாமகவுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் ஓட்டு பிரின்னு சொல்கிறீங்களே, எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய கால்குலேஷன், ரசிக மனநிலையும் ஜாதிய மனநிலையும் ஒன்றுங்க. ரெண்டும் வந்து செயல்பாடுகளை பார்க்காது, அந்த இதை தான், அந்த பிம்பத்தை தான் பார்க்கும். அந்த பிம்பம் நம்ம ஆளு நம்ம இது அப்படின்னு. அந்த விதத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போட வாய்ப்பு இருப்பதா நான் பார்க்குறேன். அப்புறம் நாம் தமிழர் பெரிய அளவில் பாதிக்கும். நாம் தமிழர் உறிஞ்சி விடுவார் விஜய் அப்படின்னே பழக்கறப்பையா சொல்கிறார். அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பலரும் வந்து கணிக்கிறது. ஏன்னா நான் சீமானவர்கள் சொல்கிறதே எனக்கான ஓட்டு வந்து ஸ்கூலில் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு ஓட்டு போடுறவன் அப்படிங்கிறாரு. இப்போ அவன்லாம் வந்து இப்போ அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ளே இப்போ 10th முடிச்சவெல்லாம் ஓட்டுக்கு வந்துடுவானே. இப்போ 10th படிச்சுட்டு இருக்கிறவன் இப்போ விஜய் அரசியலுக்கு வரதுக்குள்ளே 18-17 வயசு ஆயிருமே, டக்குன்னு வந்து போட்டுருவானே. இன்றைக்கி 10th படிக்கிற பையனுக்கு சீமானா விஜயான்னு கேட்டால் கூடுதல் கவர்ச்சி விஜய்க்கு தானே இருக்குது. சீமானுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள், கிடைச்ச ஓட்டுகள் விஜய் நோக்கி மாறும். சீமான் பேசுகிற சீமான் பேச்சுக்கே கவர்ச்சி ஆகுறானா, விஜயோட டான்ஸுக்கு அவன் இன்னும், ஏன்னா அவன் வயசுக்கு விஜயோட டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மூமெண்ட் போடுறாரா ரீல்ஸு பார்த்து வளர்ந்த கூட்டத்துக்கு சீமானை விட விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் தனிச்சு நின்னார்னா சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் கணிசமான ஓட்டுகள் புரியும். விஜய் தனிச்சு நிற்கணுமா, கூட்டணி வைக்கணுமா, தெரியல. என்ன பிளான் தெரியல. இப்போ அவர் முதலமைச்சர் கனவுல இருந்தாருன்னா அவர் தலைமையில் ஏற்றுக்கிட்ட கட்சிகள் தான் வர முடியும். ஒரு அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக அவர்கிட்ட தலைமைக்கு போகணும். அதிமுக அவ்வளோ பெரிய கட்சி வந்து அவரோட தலைமை, நேற்று வந்த கட்சியோட கூட்டணி போனால் அதை விட இமேஜ் உடஞ்சிரும். அப்படி போக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இல்லைன்னா இவர் வந்து அதிமுக வந்து அண்ணா பார்த்துக்கலாங்கண்ணா, ஏதாவது செய்யுங்கண்ணா, அமைச்சரவையில் பங்கு, துணை முதலமைச்சர், அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி எடப்பாடி விஜய், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர். அந்த ஃபார்முலாலாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க. ஆந்திராவும் தமிழ்நாடு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சினிமா வெறியில் ரெண்டுமே, என்டிஆர் வந்தார், இங்கே எம்ஜிஆர் கிடையாது. என்டிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது ஒன்றும் கிடையாது. அந்த ஆண் பாவத்தில் பாண்டியராஜ பாட்டு மாதிரி பாடக்கூடாது. என்டிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்டிஆர் கிருஷ்ண பகவானாக தோன்றினார், கிருஷ்ணராகவே நினச்சி ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் கருப்பு சட்டை போட்டு வந்தார், வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆருடைய படங்கள் கருப்பு சட்டை படங்கள், திருநூறு வைக்காத படங்கள், கோவிலுக்கு செல்லாத படங்கள். எம்ஜிஆர் என்னைக்காவது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு சீன் உங்களால் காமிக்க முடியுமா? சிவாஜி படத்தில் 1000 படம் காமிக்கலாம். சரோஜா தேவி ஜெயலலிதாவும் சாமி கும்பிட்டா கூட ஒரு பக்கத்தில் நிற்பார். பயபக்தியோட எம்ஜிஆர் சாமி கும்பிட்ட மாதிரியான காட்சிகள் நீங்கள் மிஞ்சி போனால் 5 சீன் கூட எடுக்க முடியாது. ரஜினிக்கு நிறையா பார்த்துருக்கலாம், கமலஹாசன் சாமி கும்பிட்ட மாதிரி பார்த்துருக்கலாம், பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய், அஜித் எல்லாரும் பொட்டு வச்சு திருநூறு வச்சு கணேசப்பா, கணபதி அப்பா இப்பெல்லாம் பாட்டு பாடியிருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படி கிடையாது. அவர் என்ன பாட்டு பண்ணார்?
வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. பகுத்தறிவு தான் பாடினார். அந்த கருப்பு சட்டை எம்ஜிஆரை அந்த கருப்பு சட்டை எம்ஜிஆர் கம்யூனிசம் பாடல்களை தனது படங்களில் திணித்த சொன்ன எம்ஜிஆரை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார். சாமி வேஷம் போட்ட சிவாஜியவோ வேற சாமி வேஷம் போட்ட நடிகர்களோ இங்கே தேர்ந்தெடுக்கல. கருப்பு சட்டை போட்டு முழுக்க முழுக்க கருப்பு சட்டை, கருப்பு வெள்ளை. அவர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சதுக்கப்புறமும் வந்து ஒரு படத்தில் நீதிக்கு தலைவணங்கா ஏதோ ஒன்றில் வந்து சாமியாரை வந்து கிண்டல் பண்ணியே பாடுவார். தேங்காய் சீனிவாசனை சாமியாராக இருப்பான். நான் பார்த்தா பைத்தியக்காரன் உன் பாட்டு அந்த பாட்டில் ஏதோ வரும் இந்த மாதிரி ஏமாத்துறீங்களே. ஏன் ஒரு மருதகாசியா யாரோ ஒரு பாடல் வரி, ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே அப்படின்ட்டு சாமியார்களை தோலுரிச்சு நிறைய பாடுவார். எங்கள் தங்கம் முரசொலி மாறன் படம். ஓகே, அதில் ஓப்பனாகவே சாமியார் வேஷம் போட்டு நிலாவுக்கு போகிறான். நிலாவில் போய் அவன் அமெரிக்காக்காரன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம போய் நிலாவில் ஆயா சுட்டுக்கிட்டு இருக்கான். பகுத்தறிவோடு இருங்கடா, சாமியார் வேஷம் போடாதீங்கன்னு எம்ஜிஆர் வந்து பகுத்தறிவு பிரச்சாரம் செஞ்சார். அந்த எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் ஆனார். என்டிஆர் மாதிரி கிருஷ்ணாபகாரு அப்படி சொல்லி பண்ணவங்க கிடையாது. ஆந்திராக்காரனும் தமிழனும் வேற. அங்கே உள்ள தெலுங்கு மாதிரி கிடையாது. சாமி வேஷம் போட்டு ஜோசியார் வேஷம் போட்டு ஏமாறுறதுக்கு. இங்கே கருப்பு சட்டை போட்ட எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். சரி, என்டிஆர் எம்ஜிஆர் வித்தியாசம் புரியுது. ஆமா, பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு கூட்டணி மாதிரி இங்கே விஜய் பவன் கல்யாண் மாதிரிலாம் இங்கே மக்கள் வந்து அவ்வளோ ரசிகர் வரி கிடையாதுங்க. இங்கே பவன் கல்யாணையும் பாலகிருஷ்ணாவையும் இங்கே பூமரா தானே பார்க்குறாங்க ரீல்ஸில். பவன் கல்யாண் நடித்த படம் பவன் கல்யாணம் பாலகிருஷ்ணாவையோ இங்கே காமெடி பீஸாக தானே பார்க்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, ஆமாம், ஒரு நடிகர் இருந்தார் சீனிவாசன், அவரை மாதிரி தானே பாலகிருஷ்ணாவை பார்க்குறாங்க. இங்கே வந்து இப்போ பாலகிருஷ்ணா இங்கே வந்தாருன்னா பவர் ஸ்டார் சீனிவாசன். அதனால் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் தெலுங்கர்களோட ஒப்பிடக்கூடாது. இவன் பகுத்தறிவாதி, இவனுக்கு வேறு பாரம்பரியம் உண்டு. இவன் இது சாமி மூடுவான், கடவுள் நம்பிக்கைலாம் உண்டு. ஆனால் திருமூலர் காலத்துலேருந்தே இவர் பகுத்தறிவாதி. அப்படியே ஒன்றும் எல்லாத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மக்கள். விஜய்க்கு ஒரு ஹைப் இருக்குல்ல சார், தனிச்சு நின்னாலே 5% ஓட்டு கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. யார் சொன்னாங்க? தனிச்சு நின்னாலே 5% ஓட்டு எடுத்த எடுப்பில் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஓரளவு கணிசமாக கிடைக்குங்க. அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த சமூக வலைதளம் தான் அவர் கொண்டாடுது யங்ஸ்டர்ஸு. ப்ரெஸ் மீட்டில் அவர் சந்திக்கணுங்க. விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பு பார்த்தீங்களா? செய்தியாளர்களை சந்திப்பதுங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம். சந்தித்து பிஜேபியோ திமுகவையோ பற்றியோ பேச சொல்லணும், பண்ண சொல்லுங்கள். காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வன்மம் பிடிச்சவங்களோ ஏதோ ஒன்று, எல்லா கட்சி மேலேயும் வன்மம் பிடிச்சவங்க இருப்பாங்க. விஜய் ப்ரெஸ் மீட்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும். இல்லை, அது மட்டுமே ஒரு அளவுகோலா சார்? இப்போ டிடிவி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக சந்திப்பார், ஸ்டாலின் கூட அந்த அளவுக்கு சந்திப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார். ஸோ அது ஒரு அளவுகோலா? இல்லையே, செய்தியாளர் சந்திப்பு சந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மோடியும் ஸ்டாலினும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் சந்திக்கிறாரு, மம்தா சந்திக்கிறாங்களே. அவ்வளோ பெரிய மேற்கு வங்கத்தில் அவ்வளோ மோசமாக நிகழ்வு நடந்தோம், வந்து அவங்க தூக்கு போடணும் நானே சொல்கிறேன், உடனே வந்து நின்ட்டாங்களே சார். கண்டிப்பாக சந்திக்கணும். அதில் வந்து எல்லா கேள்விகளையும் வந்து லாபகமாக விஷயம் தெரியணும்ல சார். இல்லை, அவர் மட்டுமே ஜெயலலிதா மேடத்தை பற்றி சொல்லுவாங்க, அவங்க சந்திக்க மாட்டாங்க. இல்லை, அதெல்லாம் சந்திப்பாங்க. எனக்கு அனுபவம் உண்டு. பத்திரிகையாளர் மைக்கை நீட்டினா எதுவாக இருந்தாலும் பதில் சொன்னாலும் சந்திப்பாங்க. அடிக்கடி பார்க்க மாட்டாங்களே ஒழிய. டெல்லியில் நாங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தப்ப ஒரு முறை வந்து இந்த தேசிய வளர்ச்சி குழு மீட்டிங்கில் சீக்கிரம் பெல் அடிச்சிட்டாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கி எரிஞ்சு, மன்மோகன் சிங் பீரியடு தூக்கி எரிஞ்சு வெளிநடப்பு. தேசிய வளர்ச்சி குழுவில் ஒரு வெளிநடப்பு செஞ்சவங்க ஜெயலலிதா அம்மையார் தான் வந்துட்டாங்க. நாங்கள் காரில் நிற்கிறோம், காரில் அவங்க வெளியே வருது, மைக்கை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறோம். டெல்லி, தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாட்டெல்லாம் அப்படி பேட்டி தர மாட்டாங்க. நாங்கள் அப்படி நிற்கிறோம், பார்த்தவொடனே இங்கிலீஷ் ஆர் தமிழ்னாங்க, தமிழ் மீடியா மேடம் அப்படின்னோடனே நிறுத்திட்டு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் விதமாக இவர்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள், எனக்கு தமிழ்நாட்டுக்கு தரம் தரல, எங்கள் தமிழர்களை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போனாங்க சார். பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்பான் எல்லாம் தெரிஞ்சு பதில் சொல்லணும். எல்லா அரசியல்வாதியும். சங்மான் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, குடியரசுத் தலைவர் கேண்டிடேட் சங்மான். நான் ஏர்போர்ட்டில் அவரை பேட்டி எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் பேட்டி வேற, அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ வந்து சோனியா காந்தியை வெளிநாட்டவர்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, சோனியா காந்தி வெளிநாட்டவர்னு சொன்னவர் அவர். அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நின்னப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்தப்போ இந்த மாதிரி பிஜேபி வந்து ஒரு ட்ரைபல் கேண்டிடேட்டை நிப்பாட்டி அதை ஈடுகட்ட ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதை கேட்டேன். நிறுத்தி நிதானமாக பேசிட்டு போனார் சார். நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவன். ஒரு நிறுத்தி வாட்ஸ்ன்னு சொன்னார். ஒரு அரசியல்வாதிக்கான பண்பே செய்தியாளர்களை சந்திப்பது தான். அந்த முதிர்ச்சி இன்னும் விஜய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரையல் இருக்குது இப்போதைக்கு. முதிர்ச்சியில் அவர் இன்னும் சந்திக்கவே இல்லையே. நீங்கள் எல்லாமே இருக்கான்னு தெரியல, எனக்கு அது தெரியாதே, இருக்கா இல்லையானு தெரியாது எனக்கு. அவர் அதை காமிக்கவே இல்லையே. சரி, இப்போ எடப்பாடி விஜய் கூட்டணி சாத்தியம் இல்லையா தெரியல. அது அவங்க எப்படி வைக்க போகிறாங்க. விஜயகாந்த் தனிச்சு நின்றுட்டு 3வது எலெக்ஷன் தான் கூட்டணி வச்சார். இவர் எடுத்தோடனே கூட்டணி வைக்க போகிறாரா, இல்லை திமுகவை டார்கெட் செய்து எப்படியாவது அழிக்கணுங்கிற பிளான் எதுவும் இருக்கா? அப்படி இருந்தால் அவங்க எல்லாரும் கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அப்படி சேர்ந்தா கூட திமுகவுக்கு இதுவரையும் போடாத ஓட்டுகள் தான் ஒன்று சேரும். இப்போ விஜய்க்கு ஒரு 10 to 5% வச்சுக்கோங்க சார். இப்போ ஏடிஎம்கேக்கு 20% வச்சுக்கோம். அது போக இப்போ என்டிகே, விசிகே, காங்கிரஸ் கூட ஒரு வேளை கிட்ட மாறிச்சு அப்படின்னா இவர் அதிமுகவுடன் கூட்டணி வச்சார்னா 2 கட்சிகளும் வேணான்னு சொல்லிட்டு இவரை நம்புகிற அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும்? முதல் தடவை அடியாயிரும். ஆமாம், விஜயகாந்துக்கு அதான ப்ளஸ்ஸே. விஜயகாந்தோடைய ப்ளஸ்ஸே என்னது? தனிச்சு நின்னது ஆரம்பம். தனிச்சு நின்னதானே. தனிச்சு நின்னால தான் அவருக்கு ஓட்டு விழுந்தது. இப்போ சீமான் ஆசைப்படுறாரு தம்பியோட சேர்ந்தா ஓகே அப்படின்னு. அது சீமான் தம்பி தான் முடிவு செய்யணும், தம்பி தான் சேரணும் வாங்கினாரு. இப்போ கேட்டால் தம்பி முடிவு செய்வாருங்கிறாரு. தெரியல எப்படி முடிவு செய்ய போகிறாங்கன்னு. ஏன்னா இதனால மிகப்பெரிய பாதிப்பு அவருக்கு தான், சீமானுக்கு தான். சரி, திமுக ஏன் விஜய் மேலே அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நேற்று கொடி அறிமுகம் தெரிஞ்சு திட்டமிட்டு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. ஆனால் நேற்று ஒன்றுமே நடக்கலை. திமுக ஏன் கேட்டால் நேற்று அமைச்சரவை மாற்றம் நடந்திருந்தா அது இப்போ இன்னைக்கும் உட்காந்து நீங்கள் விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கரெக்ட். ஏன் தங்கத்தனரசு என்னாரு பிடிஆர் உள்ள வந்தாருன்னு பேசிட்டு இருப்போம். அவங்க அமைச்சரை மாற்றம் நிகழ்த்தலையே. ஏன் நிகழ்த்தல? ஆனா பொய்யான ஒரு செய்தி ஏன் பரப்பிடுறாங்க? அது செய்தி அவரது முதலமைச்சரை கேட்டால் எனக்கு அது தெரியாதுங்கிறாரு. அப்படியா நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுங்கிறாரு. இல்லை, ஒருவேளை இதற்கு அவங்க பண்ணியிருந்தா அவங்க இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்யணும்னு நினைச்சிருந்தாங்க. மணி இது ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டாவே சொல்றேன். திட்டமிட்டு பரப்புனாங்க. திமுக அப்படி பரப்புறாங்க, இந்த செய்தி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவங்க அமைச்சரவை மாற்றத்தையே நிகழ்த்தி இருக்கலாங்கிறேன் நான். அப்படி ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா 2 நாளைக்கு அது செய்தியாக இருக்கும்ல. இவங்களை ஏன் நடத்தியிருக்க மாட்டேன்னு நான் லட்சுமண் சார்ட்ட போய் பேட்டி எடுத்திருப்பேன். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம விஜய் இப்போ இன்னைக்கு வரையும் விஜய் ஃபீவர் போகுதா? அவங்க அதை உண்மையிலே மறக்கடைக்குன்னு நினச்சிருந்தா உண்மையிலே அப்படி ஏதோ ஒரு சின்ன இலாக்கா கூட ஏதாவது ஒன்று மாற்றி இருந்திருக்கலாமே. சரி, அது மட்டும் இல்லை, பண்ணலையே அவங்க. அது ஒன்று. அது போக விஜய் கொடி அறிமுகப்படுத்துறாரு. இங்கிட்டு டிஎம்கே ஐடிவிங்கில் உதயநிதி ப்ளஸ் டிஎம்கே கொடியை பேக்ட்ராப்பை போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போஸ்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்ன அர்த்தம்? இது பதட்டத்தின் வெளிப்பாடு தானே அப்படின்றாங்க. திமுக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் விஜயை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜயை பார்த்து பயப்படுறாங்களா இல்லை இவங்க இந்த மாதிரி பரப்புறாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் இந்த கொடி அறிமுகப்படுத்துறது இதெல்லாம் முதல்ல ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த உற்று நோக்கு தானே சார் செய்யும். சரத்குமார் மாநாடு விருதுநகரில் நடத்தும் போது கூட எல்லா அரசியல் கட்சியும் சரத்குமாரா என்ன பேசியிருக்காருன்னு தான் கேட்பாங்க. அதுக்காக சரத்குமார் தமிழ்நாட்டை பதட்டப்பட வைத்துட்டாருன்னு அர்த்தமா? விஷால் கூட ஆர்கே நகர் தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு பரபரப்பாக்குனாரு, பிரேக்கிங் நியூஸ் ஆக்குனாரு. அதனால் விஷால் தமிழ்நாட்டை பதட்டப்படுத்தி விட்டார் அப்படின்னு அர்த்தமா? ஒரு நடிகர் அவர், ரஜினிக்கு அடுத்து அதிகப்படியே செல்வாக்கு இருக்கக்கூடிய நடிகர், அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் அதை கவனிக்க தானே செய்வாங்க. இந்த பேசிகிட்டு இருக்கோம்ல. இல்லை, விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி அன்புமணி ராமதாஸ் தொடங்கி திருமாவளவன், சீமானு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வச்சு முதல்ல படம் எடுத்த உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதில்ல, திமுக சொல்கிறதில்ல. அதே போல் மாநில கட்சி அந்தஸ்து வாங்கின சீமானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறார், பவன் கல்யாணுக்குலாம் வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் திமுகவுக்கு விஜய் வாழ்த்து சொல்கிறதில்ல. ஸோ அந்த பரஸ்பர டார்கெட் பண்ணுறாரு, ரொம்ப ஓப்பன், அவ்வளோதான். அப்போ அதே தான் திமுகவும் இப்போ விஜய்க்கு எதிராக செயல்படுது. விஜயோட அந்த நிகழ்ச்சியை மறைப்பதற்காக திட்டமிட்டு ஒரு போலியான செய்தியை உருவாக்குது. அது ஊகங்களாக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஏற்கனவே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா அது ஆளுங்கட்சி எதிர்ப்பாக தானே சார் பார்க்கும். விஜய் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்போ யார்? திமுக தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2005 2095 ஜெயலலிதா அம்மையார் ஆச்சு. அப்போ அவங்க அதை ஒரு இதாக தானே பார்ப்பாங்க. ஆளுங்கட்சி தான் ஃபஸ்ட்டு அதை த்ரெட்டாக பார்ப்பாங்க, யார் புதுசாக கூட்டம் தர்றாங்களே. இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சரி, விஜய்க்கு உங்களோட ஆலோசனை என்ன, இல்லை அறிவுரை என்ன? என்னுடைய ஆலோசனைன்னா, நான் புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, யார் வேணாலும் அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கலாம், நடத்துங்க. இந்த மண்ணுக்கு, மொழிக்கு, மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து பேசுங்க. பட் உங்களுடைய கட்சி, உங்களை நம்பி இருக்கவங்களுடைய உழைப்பு, நேரங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்ல வரீங்க, என்ன தான் அவங்களுடைய கருத்து, கொள்கைங்கிறத தயவுசெய்து சொல்லணும். சும்மா அதை நான் சொல்கிறேன், இது இந்த குறியீடு இப்படியே ஓட்டக்கூடாது. ஏன்னா அண்ணாவும் காமராஜரும் கலைஞரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் அவங்களாம் வரும்போது இந்த கேள்விகள் வரல. ஏன்னா அவங்க கொள்கைகளை முன்னிலைப்படுத்திட்டு தன்னை பின்னாடி நிப்பாட்டினாங்க. நீங்களாம் உங்களை முன்னிலைப்படுத்திட்டு கொள்கைன்னா அந்த கேட்டு சொல்கிறோம், தலை சுற்றிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்புறம் கொள்கைன்னு கேட்டால் இடதும் இல்லை வலதும் இல்லை, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நடிகர்கள் அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை முன்னிலைப்படுத்துறீங்க, கவர்ச்சி, க்ரௌடு புல்லிங், கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ், இதில் தான் நீங்கள் வரீங்க. கருத்தியல் லீடராக நீங்கள் இல்லை. அப்போ நீங்களாம் வரும்போது உங்கள் கருத்தியல் என்னங்கிற கேள்வி வரும். புரியுதுங்களா? ஏன் அந்த தலைவர்களுக்கு வரல, உங்களுக்கு வருதுன்னா அவங்க கருத்தியில் தான் அவங்களுடைய முகமாக எங்களுக்கு இருந்தது. நீங்கள் உங்கள் முகத்தை மட்டும் தான் காமிக்கிறீங்க, உங்கள் கருத்தியல் என்னங்கிறது தெரியாதப்ப அந்த கேள்விகள், விமர்சனங்கள் வரும். அதற்கு விடை காணும் விதமாக உங்கள் செயல்பாடுகள் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நன்றி சார், உங்களோட நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி.